சோயா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 தக்காளி சேர்த்துட்டு வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, 1 ஏலக்காய், கொஞ்சமாக பிரியாணி இலை, 1 பச்சை மிளகா, வெங்காயம் வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த சோயா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கம்மியாக விட்டுக்கலாம், இல்லைன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா போதுங்க. சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு எல்லாமே